வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ரைட்டா? ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரியா? மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து லொரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம மேக்னட்டிசம் படிச்சிருப்போம். அதாவது இஎம்டியில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரியில் இந்த மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் நம்ம படிக்கல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எதை பார்த்துருப்போம்னா இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இதை பார்த்துருப்போம். இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள். ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு QE ப்ளஸ் Q இன்ட்டு V கிராஸ் B அப்படிங்கிறது தான் லொரன்ஸ் ஃபோர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், அதான் அந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ். Q அப்படிங்கிறது சார்ஜ், E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், V அப்படிங்கிறது இந்த மோஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான், B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மத்தியில் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கரஸ்பாண்டிங்க வெலாசிட்டி, அதுக்கு அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது V கிராஸ் பின்னு இருக்குது பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜும் E அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபோர்ஸ் லொரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது அப்போ அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன் அதே லைனில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதான் அதுக்கான மீனிங். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ த 25 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஒன். என்ன சொல்லுவாங்க, ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. அப்போ இது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த செகண்ட் டேர்ம் மீன் பண்ணுது. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 26 பாருங்கள். த டாமினன்ட் மோட் இன் எ ரெக்டாங்குலர் வேவ் கைடு இஸ் தி TE10 மோட் பிகாஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேவ் கைட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் அந்த வேவ் கைட்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். வேவ் கைட்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கைட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா வேவ் கைட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எதர் சிலிண்ட்ரிக்கலாகவோ இல்லாட்டி ரெக்டாங்குலர் ஷேப்பிலோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேவ் கைட்ஸை வந்து நம்ம 2-3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று TE மோடு, TM மோடு, அப்புறம் டெம் மோடு, TEM மோடு அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ TE மோடு அப்படின்னா TE மோடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அது என்ன மீனிங் 0 அப்படின்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷனை பொறுத்து என்னதுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். இதே TM மோடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி 0 அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன். இதே மாதிரி டெம் மோடு வந்து பார்த்திங்கன்னா போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே என்ன ஆகும்னா 0வாக இருக்கும் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த சஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M அண்டு N அப்படிங்கிறது. அது வந்து அந்த மோட்ஸை நம்ம குறிக்கும். அது M அண்டு N அப்படிங்கிறது. அந்த M அண்டு N வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர்ஸ் 1, 2, 3, 0 இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து வேவ் கைட்ஸை பற்றி போட்டிருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி, இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக. தட் இஸ் திஸ் மோட் ஹேஸ் த ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கட் ஆஃப் வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் வேவ் லென்த் lambda g ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் m by a the whole square plus n by b the whole square. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா A and B அப்படிங்கிறது இந்த டைமென்ஷன் ஆஃப் தி வேவ் கைட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைமென்ஷன் ஆஃப் தி வேவ் கைட் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த M அண்ட் N அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்கன்னா 1, 0. அப்போ M ஈக்குவல் டு 1, N ஈக்குவல் டு நமக்கு 0. அப்போ N ஈக்குவல் டு 0னா இந்த ரெண்டாவது டேர்ம் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண வேண்டியதான். அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 பை A ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே A ஸ்கொயர் இருக்கிறதுனால அதில் கேன்சல் ஆகி ஏன்னு மாதிரி அப்போ மேலே போயிடும். அப்போ 2A அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த lambda g கட், அதாவது lambda g அதாவது என்ன போட்டிருக்கோம் ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் பார்த்திங்களா. சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா G வராது, Cன்னு வரும். G அப்படின்னா கைடு வேவ் லென்த்னு வரும். ஆக்சுவலாக மாற்றிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கைடு வேவ் லென்த்துக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. lambda c அப்படின்னா கரெக்டான டேர்மு, சாரி மாற்றிக்கோங்க. கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னா lambda c,
கைடு வேவ் லென்த்னா தான் லேம்டா ஜின்னு வரும், மாற்றிக்கிங்க ரைட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லேம்டா சி வந்து பார்த்திங்கன்னா 2a வரும். நீங்கள் வேறு அந்த எம் அண்டு என் வேல்யூவில் வந்து எம் அண்டு எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் புட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2a தான், அதுக்கு கீழே தான் வருமே தவிர்த்து அதுக்கு மேலே போகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திஸ் மோட் ஹேஸ் த ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 27 பாருங்கள். An electrostatic field EFR and a corresponding scalar potential VFR exist in a region of space containing a charge distribution rho of R. One of the following quantities is linearly related to rho of R அப்படின்னு கேட்டிருக்காங்க. which one is it அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இப்போ தெளிவாகவே தெரியும், ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் டெல் டாட் இ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம், மேக்ஸ்வெல்ஸ் ஒன் ஆஃப் தி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் தான். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோ பை எப்சிலான் நாட் அப்படின்னு போட்டிருப்போம், அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது என்ன எடுத்துருக்கோமோ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். தட் இஸ் டெல் டாட் இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோ. சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு 28 பாருங்கள். As a coil is removed from a magnetic field and EMF is induced in the coil which causes a current to flow within the coil. The current interacts with the magnetic field and produces a force which அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 28 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் acts opposite to the direction of motion of the coil. ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எதை வச்சு நம்ம சூஸ் பண்ணுறோம்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி லென்ஸ்லாம் நம்ம ஃபேரடேஸ்லாம் லென்ஸில் பார்த்துருப்போம். லென்ஸில் அப்படிங்கிறது வேறு கிடையாது, ஃபேரடேஸ்லாவோட காம்பினேஷன்ஸ் தான். இப்போ எப்சிலான் இன்டியூஸ்டு இஎம்எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d/dt அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபேரடேஸ்லாம். இப்போ இட் மீன்ஸ் இந்த மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன். மேக்னிடியூட் மீன்ஸ் இந்த மைனஸ் நெகட்டிவ் டேரக்ஷன்ஸ் நமக்கு சொன்னிச்சு அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது லென்ஸில். therefore it is opposite to the motion of the coil. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 29 பாருங்கள். An infinitely long straight conductor carrying a current I is placed at the center of the loop of wire carrying a current I dash such that it is perpendicular to the plane of the loop. What will be the force acting on the wire அப்படின்னு கேட்டுருங்க. அதாவது ஒரு இன்ஃபினிட்லி ஒரு லாங் வயரு போகுது, அதோட கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ. இப்போ இதே மாதிரி அதை வந்து சென்டரில் வைக்கிறோம், ஒரு லூப்புக்கு சென்டரில் வைக்கும். இப்போ வந்து இதோட அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் என்னென்னு கேட்டுருக்குறாங்க இதில் அந்த வயரில். அப்போ நமக்கு ஆப்ஷன் தெரியும், ஆப்ஷன் டி இஸ் கரெக்டாக. தேர் வில் பி நோ ஃபோர்ஸ் ஆன் தி வயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டூ வயர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ தி பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். அது பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு டேரக்ஷன் இருக்கும், இது வந்து அலாங் வேறு டேரக்ஷன். எதர் அந்த டேரக்ஷன் ஆஃப் தி ஐ டேஷ் வந்து பார்த்திங்கன்னா எது கிளாக் வைஸோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸோ அது நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அரௌண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால் கிடைக்கும் ஐ டேஷால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஐயால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஆர் கேன்சல் ஈச் அதர். therefore there is no force will act on it. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ரைட். நெக்ஸ்ட் 30 பாருங்கள். in the TM mode of propagation along the z axis of electromagnetic waves through a rectangular waveguide kept with its axis along the z direction. அப்போ 30 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு தி இசட் ஆக்சிஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதாவது டிஎம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் அப்படின்னு அர்த்தம். இது டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து கைடு வழியாக போய் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னென்னா ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறத அதற்கான மீனிங். அதாவது இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்பவுண்ட் வந்து ஜீரோ. இதே இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா டிஇ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. டெம்னா வந்து பார்த்தீங்கன்னா போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ. தேர்ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எப்படி நமக்கு இந்த மாதிரி போகுது அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். தட் இஸ் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஃப்ளக்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு தி இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறதா அதற்கான மீனிங். நெக்ஸ்ட் 31 பாருங்கள். பிக் த கரெக்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அட் தி இன்டர்ஃபேஸ் செப்பரேட்டிங் டூ மீடியா அப்படின்னு கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் அதாவது அந்த என்ன சொல்லி டைஎலக்ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு மீடியா இருக்குது அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு நமக்கு வந்து அந்த மாதிரி லென்ஸ்லாம் கிடையாது என்ன சொல்லுவாங்க
சைனை வச்சு நம்ம போட்டிருப்போம் இதில் ப்ரூஸ்டர் ஆங்கிள் அப்போ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க சரியா. ஸ்னெல் விதி அதான் ஸ்னெல் லாஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க ரைட்டா. ஸோ இது அதுலேருந்து கேட்ட கொஷின் தான் பாருங்கள். அதில் பவுண்டரி கண்டிஷன் பாருங்கள், பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 31 வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக. சிம்பிளாக வந்து பாருங்கள், the normal component of B is continuous whereas the tangential component of H is discontinuous by amount of equal to the surface current density. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்குது. அதாவது எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் இருக்கும், மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அதுலேயும் இருக்குது, டயலக்ட்ரிக்ஸ்லையும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும் சரியா. நெக்ஸ்ட்டு 32 பாருங்கள். An electron moves with a constant velocity without deflection through electric and magnetic fields of strength கொடுத்துருக்குறாங்க ரெஸ்பெக்டிவ்லி at right angles to each other and to the direction of motion of the electron. Now the electric field is removed. What will happen to the electron அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நம்ம இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியும், அக்கார்டிங் டு தி லோரன்ஸ் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு QE ப்ளஸ் Q டைம்ஸ் ஆஃப் V cross B. நமக்கு வந்து இதிலே மீன் கொடுத்துட்டாங்க, போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். தெர்ஃபோர் த ஃபோர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த Q அதாவது Eயும் Bயும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கணும். தெர்ஃபோர் QE is equal to QVB. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். தட் இஸ் therefore the sin நமக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் தெரியும் QB அப்படின்னது Q cross B என்னது QB sin theta. therefore the sin 90 will be 1. therefore QVB. அப்போ நம்ம Qவையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன பண்ணு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு V is equal to E/B அப்போ நமக்கு தெரியும். therefore அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த 7.76 into 10 power 7 meter/second இது நமக்கு ஒன்று கிடச்சிச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியஸ்க்கான ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த சர்க்குலர் மோஷனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும். தெர்ஃபோர் BEV ஈக்குவல் டு mv²/r. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்ட்ரிஃபிகல்னாலும் சரி சென்ட்ரிபிட்டனாலும் தான் தெர் இஸ் சேம். ஏன்னா ரெண்டுமே வந்து சேமாக இருந்தால் மட்டும் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா சர்க்குலர் மோஷனில் சுற்றும். அதர்வைஸ் இப்போ சென்ட்ரிபிட்டல் அதிகமாக இருக்குன்னா உள்ளே வந்துடும், சென்ட்ரிஃபிகல் அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியில் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் தி சேம். ரைட்டா அப்போ நம்ம விஐ கேன்சல் பண்ணிட வேண்டியதான். நமக்கு ரிமைனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேண்டியது R தான். நான் வந்து கொஞ்சம் மாற்றிலிருக்கேன். ஸோ அப்போ V = BER/m. நமக்கு வேண்டியது R தான். அதனால் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம அங்கிட்டு கொண்டு போயிட வேண்டியது. இதெல்லாம் கீழே கொண்டு வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9.02 × 10⁻³ மீட்டர். ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 33 பாருங்கள். The skin depth in a copper conductor at a 10 GHz is 0.654 மைக்ரோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கிடையாது, மைக்ரோமீட்டர். ஏன்னா மீட்டர் அளவுக்குனா ரொம்ப சின்ன அளவு. ஏன்னா இது வந்து 0.565 அப்படின்னா என்ன மீனிங், இது கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ அதனால் அவ்வளோலாம் வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வேல்யூ அட் 1 MHz வில் பி. அப்போ அதாவது 10 GHz இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 0.654 மைக்ரோமீட்டருக்கு உள்ள பெனட்ரேட் ஆகி போகுது. இதே மாதிரி 1 MHz கொடுத்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இதற்கான ஃபார்முலா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனில் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி. நான் பின்னாடி எழுதியிருக்கேன், அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ரைட்டா பாருங்கள், வாட் இஸ் ஸ்கின் டெப்த். நான் ஆக்சுவலாக ஸ்கின் டெப்த்துக்கு நான் டேரெக்டாக ஃபார்முலா ஒரிஜினல் ஃபார்முலா கீழே இருக்குது. நான் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்காண்டி நான் இதை எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபார்முலா தான் இது. என்ன பாருங்கள், டெல் = டெல் அப்படிங்கிறது ஸ்கின் டெப்த். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம் சொல்லுவாங்க. பெனட்ரேஷன் டெப்த்து, ஸ்கின் டெப்த் எல்லாமே சேம் தான், நோ ப்ராப்ளம். தெர்ஃபோர் டெல் = √1/μ∑πf. ஃப்ரெண்ட்ஸ் இதில் மியூ அப்படிங்கிறது மொபிலிட்டி, சிக்மா இஸ் கண்டக்டிவிட்டி, பை சம் கான்ஸ்டன்ட், அது 3.14, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா πf அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல πfனு வராது, என்ன பார்த்தீங்கன்னா ஒமேகா அப்படின்னு வரும். ஒமேகாங்கிறது மீன்ஸ் இந்த 2πf. ரைட்டா, அப்போ 2πfல வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா πf கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த πfக்கு பதில் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்,
ஒமேகா பை 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஒமேகா இந்த கீழே இருக்கும், மேலே வந்து 2 வந்துடும். ஸோ அதனால் வந்து இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. நம்ம ஒரு மாடிஃபிகேஷனுக்கான எழுதிடுவோம். ஏன்னா நம்ம கிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை, நார்மல் ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படி எஃப் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு 0.00654 சென்டிமீட்டர். இதை நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். த ஃபைனல் ஆன்சர் த ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஒன். சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு 34 பாருங்கள். The electric field close to the surface of the charged conductor, that is surface charge density sigma. Therefore option B is the correct one, that is normal to the surface and magnitude sigma by epsilon naught. இது ஈஸியான கொஸ்டின் தான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் 35 பாருங்கள். the total electric charge of either sign in a 1 centimeter cube of copper is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் D is a correct one, that is greater than 1000 கூலும். ரைட்டா, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சென்டிமீட்டர் க்யூப்னால என்ன மீனிங் பார்த்தா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டக்டர்ஸில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பேஸ்ட் ஆன் தி கியூஸ் ஈக்குவல் டு NE அப்படின்னு நமக்கு தெரியும். E அப்படிங்கிறது சார்ஜ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலும் போடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப், ரைட்டா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம இதில் நான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி காமிக்கல, டேரெக்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1000 கூலும் தான் இருக்கும். சரியா, ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா, தேங்க்யூ.